நீ சீக்கிரம் போய் அழிக்கிட்ட என் கால் வழிக்கு நான் விழுந்துட்டேன்னு சொல்லிடு. இதே விஷயத்தை நீ போய் தளபதியார்கிட்டயும் சொல்லிட்டு வரணும். அவன் இங்க வந்த உடனே என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுப்பான். அப்புறம் இந்த எல்லா விஷயமும் தளபதியாரோட கண்ணு முன்னாடி. அப்புறம் அவனை இந்த பாப்தத்தை விட்டு வெளியில அனுப்பிடுவான். இப்போது தாங்கள் வேறு ஏதோ எண்ணத்தோடு இருக்கிறீர்கள். இது மிகவும் தவறான செயல். அந்த அலியை இன்னும் இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப அவனுக்கு விழற அடி, அதுல இருந்து அவனால கண்டிப்பா எழுந்திருக்கவே முடியாது. அலி அவர்களே உங்களை இளவரசி பாக்கணும்னு வர சொன்னாங்க. இளவரசிக்கு தெரியப்படுத்துங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன். அப்படி சரி. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசிட்டா அடுத்துவீங்க. நாம மறுபடியும் எனக்கு தெரியும். வெளிப்படுத்திருக்கியா? உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணு எனக்கு தோணலையே. ஆமா இளவரசி. இளவரசி போதும் போதும். ஒரே ஒரு பாய். அப்படியா? எதுக்கு நீ சும்மா அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? நீ இவனோட அண்ணனா இல்லன்னா அரசர்? அரசரேதான். இவன் உனக்கு சாப்பாடு இந்த பொண்ணு இவன் எப்ப பாரு என் பின்னாலே அழகான பொண்ணுங்க வழக்கமாக உங்ககிட்ட இப்ப இன்னைக்கு நான் வளர்ந்தாலும் அம்மாவுக்கு புதுமையான நான். அப்புறம் இந்த புது உலகம் நானும் என்னோட எதிரி. ஆனைக்கூட நட்பு. ஒண்ணு வரணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முன்னாடி கையை நான் சில விதிமுறைகள். அதை விடுங்க. மறுபடியும் கதையை முதல்ல ஆரம்பிக்கலாம். பேர் அலி, தொழில் வியாபாரி, அழகு ரசிக்கிறவன். அங்காரா நாட்டுல இருந்தவன் இப்ப பாக்தாத் நாட்டுல இருக்கேன். எல்லாரும் மனசுலயும் இருப்பேன். எனக்கு ஒரு நல்ல துணியா தெரியும். யார் யார் வேஷமோ உனக்கு கொடுத்த வேஷத்தை நினைச்சதுனாலும் ஆண்டவராக அவன் இருக்க முடியாது. உனக்கு என் மேல அக்கறை. எனக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. வார்த்தைகளும் சந்திப்புகளும் ரொம்ப ஆழமா இருக்கணும். வலிகள் தான் ரொம்ப ஆழமா இருக்கும் இளவரசி. ஏமாற்றமும் ஆழமா